அரசு திட்டங்கள் மத்திய அரசு திட்டங்கள் குறித்து விவாதம் நடத்த மோடியை அழைத்து வருவாரா அண்ணாமலை? நாங்கள் தயார் என சவால் விட்ட தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை. காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட திமுக சார்பில் இந்திய கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கூட்டம் மற்றும் காஞ்சிபுரம் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் அறிமுக கூட்டம் கடப்பை அடுத்த கரசங்கால் பகுதியில் அமைச்சர் அன்பரசன் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட அனைத்து இந்திய கூட்டணி கட்சி மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் TR பாலு, காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் செல்வம் ஆகியோர் அறிமுகப்படுத்தப்பட்டு அவர்கள் அனைவரிடமும் வாக்குகள் கோரினர். கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை, கடந்த 2.5 ஆண்டுகளில் தமிழக அரசு தேர்தல் நேரத்தில் அளித்த அனைத்து வாக்குறுதிகளையும் நிறைவேற்றியதும், அளிக்காத வாக்குறுதியான காலை உணவு திட்டம், நான் முதல்வன், இன்னுயிர் காக்கும் 24 மணி நேரம் என பல எண்ணற்ற திட்டங்களை வாக்குறுதிகள் அளிக்காமல் தமிழக மக்களுக்கு செயல்படுத்திய அரசு இந்த கூட்டணி அரசு. 2.5 ஆண்டுகளில் மாநில அரசு செயல்படுத்திய திட்டங்கள், 10 ஆண்டுகளாக மத்திய அரசு செயல்படுத்திய திட்டங்கள் குறித்து ஒரே மேடையில் அண்ணாமலையுடன் விவாதிக்க நான் தயாராக உள்ளதாகவும், வேண்டுமென்றால் மோடியை கூட அண்ணாமலை அழைத்து வரட்டும், விவாதிக்க நாங்கள் தயார் என சவால் விடுவதாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் SR ராஜா, கருணாநிதி, வரலட்சுமி, தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி, மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன், காஞ்சிபுரம் மாவட்ட காங்கிரஸ் பொறுப்பாளர் அருள்ராஜ் உள்ளிட்ட இந்திய கூட்டணியின் மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அழைத்து வருகிறீர்களா? இந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்களா? வஞ்சித்து இருக்கிறீர்கள். ஒரு மிகப்பெரிய பாராளுமன்ற ஜனநாயகவாதி இந்த தொகுதியில் போட்டியிடுகிறார். அவருடைய நிழலாக பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அன்பு சகோதரர் செல்வம் அவர்கள் இங்கே காஞ்சிபுரத்தில் போட்டியிடுகிறார். நாங்கள் கேட்பதெல்லாம், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத மோடி, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத எடப்பாடி பழனிசாமி, கொடுத்த வாக்குறுதியை 2 ஆண்டுகளில் 90 விழுக்காடு நிறைவேற்றிய தளபதி அவர்கள், கொடுத்த வாக்குறுதி மட்டுமல்ல, கொடுக்காத வாக்குறுதிகள், இன்னுயிரை காப்போம் 48 எந்த தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் கொடுத்தோம்? நான் முதல்வன் எந்த தேர்தல் வாக்குறுதியில நாங்கள் சொன்னோம்? புதுமை பெண் திட்டம், இப்படி பல திட்டங்களை, எண்ணும் எழுத்தம், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், பல திட்டங்களை வாக்குறுதியில கிடையாது. இன்னும் ஒரு முத்தான திட்டம், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ஆனால் தளபதி அவர்கள் இந்தியாவிலே முதன்முறையாக காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். இன்று தெலுங்கானாவில காலை உணவு திட்டத்தை செயல்படுத்துகிறார்கள் என்றால், தமிழ்நாட்டிலே நம்முடைய அதிகாரியிடம் எப்படி உங்களுடைய முதலமைச்சர் இதை நடைமுறைப்படுத்தினார், எங்களுக்கு அந்த திட்டங்களை கொடுங்கள் என்று தெலுங்கானாவில காலை உணவு திட்டம் போடுகிறது. தமிழ்நாட்டுக்கு வழிகாட்டி மாநிலமாக, முதன்மை மாநிலமாக முதலமைச்சர் அவர்கள் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பை நாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த 2.5 ஆண்டுகளின் ஆட்சிக்கு அச்சாரம் கொடுக்க வேண்டும், உத்தரவாதம் கொடுக்க வேண்டும், அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்றால் 7 லட்சம் 8 லட்சம் வாக்குகளில நம்முடைய வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டும். எதிர்த்து நிற்பவர்கள் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.